இவர் கோவிலுக்கு போறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஆபாச சிலைகள் தான் பார்க்கறாருன்னா அவர் மொபைல்ல என்ன பார்த்துட்டு இருப்பார் மேடம்? டிஎம்கே காரங்க அடிச்ச கல்லுல இங்க பிளட் வந்த போது அந்த ரத்தத்தை எந்த ரத்தத்தோட ஒப்பிட்டு பேசினாருங்கிறத பத்தி நான் சொல்லுவேன். அண்ணாதுரை பானுமதி பத்தி பேசினதை நான் சொல்லுவேன். இது மாதிரி என்கிட்ட ஏகப்பட்ட சரக்கு இருக்கு. நடவடிக்கை எடுக்காத காரணமே பாருங்க, ஒரு சின்ன ட்வீட் போட்டா அவராவே ரிசைன் பண்ணிக்கணும், அவராவே ரிசைன் பண்ணிருக்கணும், அல்லனா அவர் ரிசைன் பண்ண வச்சிருக்கணும். he is continuing as a minister at the pleasure of the chief minister. இப்போ chief ministerக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது? chief ministerோட பையனே அப்படித்தானே பேசுறாரு. தேர்தல் கூட்டணி தான் பத்தி பொதுக்குழு டிசைட் பண்ணும் அப்படிங்கிறாரு. ஆனா மைக் எடுத்துட்டு நான் என்றிலிருந்து தலைவர் அப்படிங்கிறாரு. என்னங்க இது? ஒரு ஜனநாயகமே வேண்டாமா? உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு துண்டு சீட்டு வச்சுட்டு படிச்சாரு. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? முதல்வர் ஏன் உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல தெரியாத வாயால? இல்ல, அடுத்த நாள் வந்துட்டாரு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்ளக் வாசுதேவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிறோமா இல்லை கேவலமான ஒரு ஜந்துக்களோட வாழ்றோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு பெண்ணாக நான் வருத்தப்பட்டுட்டு இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன் சார். சைவமா வைணவமா அப்படின்னு சர்ச்சையான ஒரு பேச்சு தமிழகத்தின் ஒரு வனத்துறை அமைச்சர் ஒரு கேவலமாக இந்துக்களையும் பெண்களையும் இழிவாக பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்காக கண்டனம் தெரிவிச்சிருக்கக்கூடிய கனிமொழி, உடனடி முதல் நபராக ஆக்ஷன் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் கழக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இந்த பதவியை பறிச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த தண்டனை பத்தாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. உங்களுடைய கருத்து சார்? அது தண்டனையே கிடையாது. முதல்ல என்ன ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சமாச்சாரம். அதாவது இவருக்கு ஒரு சிலுவை இருக்கு. சிலுவை பற்றி அவரால் பேச முடியுமா? இந்த மாதிரி இது போட்டுக்கிறாங்க, குல்லா போட்டுக்கிறாங்க, அதை பற்றி அவர் எதாவது தவறாக பேச முடியுமா? ஆனால் அவருடைய மனசில் இந்து அடையாளங்கள் பற்றி மட்டுமே அவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு விகாரம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். அவர் மட்டும் இல்லை, அவர் முதல்வருடைய பையனே இருக்காரு. முதல்வருடைய பையன் என்ன சொன்னார்? மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி அன்னைக்கு துணை முதல்வராக இருக்கலை, அமைச்சராக தான் இருந்தார். ஒரு எழுத்தாளர்கள் சங்கத்தில், முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் அப்படிங்கிற பிற்போக்கு எழுத்தாளர்களால் நடத்தப்படுகிற அந்த சங்கத்தை போய் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு? சனாதனத்தை டெங்கு மலேரியா கொசுக்களை ஒழிப்பது போல ஒழிப்போம் அப்படின்றாரு. அதாவது சனாதனத்தை நீங்கள் எப்படி ஒழிக்க முடியும்? சனாதனம் அப்படிங்கிறது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வாழ்வியல் முறை. நம்ம எல்லாருமே வாழக்கூடிய ஒரு இயற்கையை ஒட்டிய வாழ்வியல் முறை தான். அதை எப்படி நீங்கள் ஒழிக்க முடியும்? டெங்கு கொசு, அது என்னது மலேரியா கொசுவெல்லாம் நீங்கள் எப்படி ஒழிப்பீங்கன்னா புகை போட்டு ஒழிப்பீங்க. அதாவது ஹிட்லருடைய காலத்தில் எப்படி இந்த யூதர்கள் எல்லாம் புகை சேம்பரில் போட்டு சாவடிச்சாங்களோ அந்த மாதிரி இந்துக்களை சாவடிக்கணும்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு முதல்வர் என்ன ஆக்ஷன் எடுத்தார் சொல்லுங்கள்? முதல்வர் ஆக்ஷனே எடுக்கல. அப்படிதான் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சப்போர்ட் தான் பண்ணாரே தவிர பையனை ஒரு வார்த்தை சொல்லி கண்டிக்கல. அப்பேற்பட்ட ஒரு முதல்வருக்கு இவங்களெல்லாம் கண்டிக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு மாரல் அத்தாரிட்டி இருக்குன்றீங்க? முதல்வருக்கே மாரல் அத்தாரிட்டி இல்லை அப்படிங்கும்போது கண்டவனும் கண்டதை பேசிட்டு இருப்பான். திருமாவளவன் சொல்லலையா, கோபுரங்களில் உள்ள சிலைகள் ஆபாசமாக இருக்கின்றன அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? கார்ல போயிட்டு இருக்கும்போது பின் சீட்ல தான் உட்காந்துருப்பாரு, டிரைவர் பார்க்க மாட்டாருன்ட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு கோவில் வந்துச்சு சொன்னா அந்த கோவிலில் எங்கட ஆபாச சிலை இருக்குன்னு பார்க்குறாரு போல் இருக்கு. அதாவது அந்த வயசுல கூட இதெல்லாம் ஒரு ஆபாசத்தை தான் நீங்க பார்க்கணுமா அப்படின்னு நான் பார்க்குறேன். கோவில்கள்ல எதை இப்ப கூட கோயிலுக்கு தானே போயிருக்காரு திருவண்ணாமலை கோயில் போனார். அதான் சொல்றீங்க, திருவண்ணாமலை கோயில்ல அந்த கோபுரம்லாம் ரொம்ப ஹைட் இருக்கும். இந்த மாதிரி சிலைகள் எல்லாம் மேலதான் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பைனாகுலர் வச்சு தான் பார்க்கணும். பைனாகுலர் வச்சு பார்த்தாராங்கிறது எனக்கு தெரியல. இவர் கோவிலுக்கு போறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஆபாச சிலைகள் தான் பார்க்கறாருன்னா அவர் மொபைல்ல என்ன பார்த்துட்டு இருப்பார் மேடம்?
மொபைலில் சதா நேரம் இவங்கெல்லாம் இதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ள அசிங்கம் இருக்கிற மாதிரி திமுகவும் கூட்டணிகளுமே இப்படிதான் இருப்பாங்களா? ஏன்னா கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து திராவிடம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் தெரியும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பொன்முடி பேசியிருக்காங்க. அனந்த நாயகி பத்தி சொல்லுவேன். அதுக்கப்புறமா இந்திரா காந்திக்கு வந்து மதுரையில் டிஎம்கே காரங்க அடிச்ச கல்லுல இங்க பிளட் வந்த போது அந்த ரத்தத்தை எந்த ரத்தத்தோட ஒப்பிட்டு பேசினாருங்கிறத பத்தி நான் சொல்லுவேன். அண்ணாதுரை வந்து பானுமதி பத்தி பேசினதை நான் சொல்லுவேன். இது மாதிரி என்கிட்ட ஏகப்பட்ட சரக்கு இருக்கு. என்னுடைய பழைய ஞாபகங்கள்லாம் நீங்க கிளறாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நான் அந்த அளவுக்கு இறங்கி போக விரும்பல. இவங்க எப்பவுமே அப்படிதான். ஆபாச ரசம், இந்த கம்ப ரசம் அப்படின்ட்டு ஒண்ணு எல்லாம் இருக்கிறது எல்லாமே ஆபாசம் தான். அதெல்லாம் படிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவங்க வந்து விகாரமான புத்தி கொண்டவர்கள். அதுதான் இன்னைக்கு வந்து அதாவது ஒரு ஒரு மதத்தினருடைய அடையாளத்தை நீங்க வந்து இந்த அளவுக்கு கேவலமா பேசுறீங்க. அது மதத்தினுடைய அடையாளம் மட்டும் இல்லை, பெண்களையே அவமானப்படுத்துற மாதிரியான ஒரு சமாச்சாரம் தான் நீங்க சொன்னீங்க. அதுதான் வந்து கனிமொழி ப்ராபபிளி கொதிச்சு போயிட்டு இருக்காங்க. கனிமொழியெல்லாம் கொதிக்கிறதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களும் இதே பரம்பரையில் வந்தவங்க தான். அதனால அவங்க வந்து கொதிச்சாங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு நகைப்புக்குரிய ஒரு சமாச்சாரமாக தான் இருக்கும். ஆனால் என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவரை வந்து அந்த பொறுப்பாளர் பதவியிலேருந்து நீக்கியிருக்கிறாங்க. இப்போ திருச்சி சிவாவை போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான். நாளைக்கு திருப்பியும் அவருக்கு வந்து ரீஇன்ஸ்டேட் ஆகிடுவார். ஏன்னு கேட்டால் அவர்கிட்ட நிறையா பணம் இருக்குது. அவர் வந்து விழுப்புரம் குறுநில மன்னர். எப்படி கேஎன் நேரு வந்து திருச்சி குறுநில மன்னரோ, ஐப்பெரியசாமி திண்டுக்கல் குறுநில மன்னரோ, அதே மாதிரி இவர் இங்கே குறுநில மன்னர் அப்படிங்கிறதுனால இவருடைய இல்லைன்னா அவர் ஏன் டிஎம்கேல வந்து 134 எம்எல்ஏஸில் வந்து வேறு யாருமே அந்த உயர்கல்வித்துறைக்கு இது கிடையாதா? அதாவது இவர் ஒரே உயர்கல்வித்துறை அப்புறமா கோவி செடியன்கிட்ட கொடுத்துட்டாங்க. இவருக்கு என்ன துறை கொடுத்தாங்களோ அதுக்கு வேறு ஆளே கிடைக்காதா? அவர் எதுக்கு நீங்கள் வந்து அதாவது உயர்நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர், குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவர், உச்ச நீதிமன்றம் போய் அதை வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்து தான் திருப்பியும் வந்து அமைச்சராக இருக்கிறார். அவர் எவ்வளவு ஊழல் நடந்திருக்குங்கிறது அவர் நம்மளுக்கே தெரியும். அவரே கூட 2021 2021 ஒரு வீடியோவில் சொல்கிறாரு, நாங்களும் ஊழல் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டு போய் நீங்கள் போட்டிருக்கீங்க. அதாவது ஊழல் பண்ணுறது ஒரு விஷயம், ஆனால் மைண்ட், அதாவது மனசில் ஒரு நாகரிகம், ஒரு கண்ணியம், ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு கட்சியாக தான் நான் இன்னைக்கு பார்க்குறேன். இது வந்து ரொம்பவே தரக்குறைவான ஒரு சமாச்சாரம். இது வந்து மொத்தமாக இது நான் எங்கே வரேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இது சொன்னதுனால என்ன ஆகிட்டு இருக்குன்னா, ஜஸ்ட் 1 வீக் பேக் திருமாவளவன் என்ன சொன்னார்னு பாருங்க. திருமாவளவன் என்ன சொன்னார்? தோழமை கட்சிக்காரரை இந்துக்களை ரொம்ப சீண்டாதீங்கன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு தமிழ்நாடுல இன்னும் அதிகமான இந்துக்கள் ஒன்றிணைக்க போகிறார்கள். அதாவது மகாராஷ்டிராவில் 2024 நவம்பரில் நடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் எப்படி இந்துக்கள் மொத்தமாக ஒன்றிணைஞ்சு போனாங்களோ அதை விட பயங்கரமான கன்சாலிடேஷன் தமிழ்நாட்டில் நடப்பதற்கான எல்லா அறிகுறிகளும் எனக்கு தோன்றது. அதனால நீங்கள் சொல்கிறீங்க திருமாவளவன் வந்து இப்போ கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு, பூரண கும்பம் அங்கே போய்ட்டு மாலையை போட்டுக்கிறது, அதுக்கப்புறமா கொஞ்சம் சைடில் யாரும் பார்க்கலன்னா மேலே ஏதாவது ஆபாச பொம்மைகள் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஏன்னா மனசில் ஆபாசம் இருக்கும்போது இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதாவது தடைப்பட்ட, அதாவது பார்க்கக்கூடாத, சிறுவர்கள் பார்க்கக்கூடாத பல விஷயங்களும் இதில் இருக்குது. அதெல்லாம் தான் இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. சதா நேரம் அவங்களுக்கு அதே தான் இருக்குது. அந்த காலத்துலேயே நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ராமசாமி நாயக்கர், அண்ணாதுரை, கருணாநிதி இவங்க எல்லாமே ஒரு கூட்டாக இருந்த போது அவங்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் போய் விலை மாதர்கள்கிட்ட போய் சேர்ந்த மாதிரி போயிட்டு சேர்ந்த மாதிரி வர்றது இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதில் வந்து செட்டில்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது கூட நான் கேட்டிருக்கேன். இந்த கதைகள்லாம் என்கிட்ட நீங்கள் தயவு செஞ்சு கேட்காதீங்க. எனக்கு வந்து என்னுடைய நம்ம தரத்தை கீழே இறக்கிக்கிறது விருப்பம் இல்லை. அதனால் இது பொன்முடியினுடைய சமாச்சாரத்தை நான் வந்து ரொம்ப இதை விட கேவலமான வார்த்தைகளை கண்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் எனக்கு நாகரிகம் தவறி பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதனால் கண்டிக்கிறேன். இது இந்துக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும். சரி, இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, பொன்முடி அவர்கள் மேலே சேற்றை வாரி இறைத்ததற்கு அந்த பெண்ணை வந்து தரத்தரவென்று இழுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாங்கல்ல. இப்போ ஒரு பெண் இனத்தவர்களையும் கடவுளையும் வந்து இந்து மதத்தவர்களையும் வந்து அசிங்கமான ஒரு வார்த்தையால பேசுறது, இதுக்கு மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிறது தான். நடவடிக்கை எடுக்காத காரணமே பாருங்க, ஒரு சின்ன ட்வீட் போட்டா அவராகவே ரிசைன் பண்ணிடணும், அவராகவே ரிசைன் பண்ணிருக்கணும், அல்லனா அவர் ரிசைன் பண்ண வச்சிருக்கணும். ஹி இஸ் continuing as a minister at the pleasure of the
சீஃப் மினிஸ்டர். இப்போ சீஃப் மினிஸ்டருக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது? சீஃப் மினிஸ்டருடைய பையனே அப்படி தானே பேசுகிறாரு. ஆனால் அவருடைய பையன் என்ன சொன்னார் அன்னைக்கு, நான் ஒரு கிறிஸ்தவர், என்னுடைய மனைவி கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர், நான் கிறிஸ்தவன், நான் இப்படி சொன்னா சங்கிகளுக்கு எரியும் அப்படின்னு சொன்னாரு. அதாவது அரசியல் நிர்ணய சட்டத்தில் கை வச்சு பதவி பிரமாணம் எடுத்த ஒருவர் இந்த மாதிரி பேசலாமா? ஒரு சமூகத்துக்கு எரியும் அப்படின்னு நீங்க சொல்லலாமா? சொல்றாரு அவரு. அப்போ அவர் தட்டி கேட்க முடியாத ஒரு முதல்வர், அவருடைய தந்தை தானே, தட்டி கேட்க முடியாத ஒரு முதல்வருக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கும்? நாளைக்கு அவங்க கேட்பாங்கல்ல, ஏன் கேஎன்ஆர் மேலே கை வைக்க முடியல, ஏன் பொன்முடி மேலே கை வைக்க முடியல, துரைமுருகன் மேலே கை வைக்க முடியல? துரைமுருகன் திருப்பியும் அவர் இது பண்ணிட்டாரு, அது வருத்தப்படுகிறேன். முதல்வர் கருணாநிதி இருந்தால் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார் அப்படிங்கிறார் அவர். அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகள் பற்றி கூன் குருடு செவிடு எல்லாம் என்ன நூண்டியெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்படின்னு சொன்னார்ல. அதாவது இவங்க யாருக்குமே ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் அப்படிங்கிறதே கிடையாது. என்ன சொல்றது, மொராலிட்டி அப்படிங்கிறது சுத்தமாக டிஎம்கேல கிடையவே கிடையாது அப்படிங்கிறத அந்த காலத்துலேருந்தே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆபாசத்தில் தான் இவங்க வந்து வளர்ந்தது. இவங்களுடைய கவிதை எல்லாமே ஆபாசம். இது ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். கருணாநிதி மேடையில் கருணாநிதி ஒரு பெரிய அரங்கத்தில் வந்து ஒரு பாடகர்களுடைய ஒரு இது நடக்கிறது. அதில் வந்து கனிமொழி பக்கத்தில் கருணாநிதி உட்கார்ந்துருக்குறாங்க. அதில் வந்து விஜயோ யாரோ விஜயோ யாரோ அவர் வந்து ஒரு இது அவருடைய கவிதை படிக்கிறாரு. அந்த கவிதை ஒன்றுமே இல்லை, ஒரு ஆண் பெண்ணினுடைய உறவினுடைய அப்பட்டமான விவரணை. அப்பட்டமான விவரணை. அதாவது நீங்கள் வந்து ஒரு இந்த புக் படிக்க வேண்டாம், போர்னோகிராஃபி புக் படித்தா எப்படி இருக்குமோ, அதனால் ஒரு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதை அப்படி வர்ணிக்கிறாரு. இதை இவர் ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க படிக்க படிக்க தன்னுடைய அப்பா அதை ரசிக்க ரசிக்க கனிமொழியினுடைய முகத்தை பார்க்கவே முடியல. அவங்களுக்கு ரொம்ப வெட்கப்பட்டு கூனி குறுகி போறாங்க. இதெல்லாம் வந்து நார்மலி இந்த மாதிரி அடல்ட்ஸ் வந்து பிக்சர்லாம் கூட நம்ம வந்து குழந்தைகளோட நம்ம பார்க்க மாட்டோம், பெரியவங்க மட்டும்தான் போய் பார்ப்போம். குழந்தைகளோட பார்க்கணும்னு சொன்னால் பல்வேறு இதில் வந்து U/A அப்படின்னு போட்டிருப்பான். அதை கூட வீட்டில் உட்காந்துட்டு பசங்களோட பார்க்க முடிய மாட்டேங்குது, பேர குழந்தைங்களோட பார்க்க முடிய மாட்டேங்குது நம்மளுக்கு. அதனால நம்மளாம் என்ன பண்ணுறோம், அதை பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு வச்சு விட்றோம். ஆனால் இவங்களுக்கு அந்த அளவுக்கு கூட ஒரு இங்கிதமோ இல்லைன்னா ஒரு சங்கோஜம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப அருமையான உணர்வு. மனிதனுக்கு கடவுள் பகவான் படைச்சிருக்கிற அந்த உணர்வுகளில் பசி மட்டும் உள்ள உணர்வு. இவங்களுக்கு பசி ஒன்று, 2 காமம். இந்த 2 தவிர வேற எந்த உணர்வுமே இல்லாத ஒரு 5 அறிவுகளுக்கு கூட இருக்கும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்குலாம் 5 அறிவுகள்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிராமங்களை நான் சொல்கிறேன், எஸ்பெஷலி இந்த மாடுகளை வந்து கர்ப்பப்படுத்துறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அப்போ நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொன்னோன்னா அதுங்க ஒத்துழைக்காது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெட்கம் இருக்கும். அதாவது 5 அறிவு உள்ள மாடுகளுக்கே வெட்கம் இருக்கும். ஆனால் ஒரு 6 அறிவு இருக்கிற மனிதன் இந்த மாதிரி பொது வழியில் பொது மேடையில் அவன் பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னா இதை வந்து எப்படி நாம் வந்து மனுஷனாக நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது தெரியல. இன்னைக்கு தமிழ்நாடு இவங்களை தான் வந்து திருப்பி நம்ம எலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம், 2000 ரூபா அவன் கொடுக்குறான், அவனுக்கு போட்டுடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம். அதாவது இந்த தர்ம சிந்தனை. அதாவது நம்ம 2000 ரூபா கை நீட்டி வாங்கிட்டோம், அவனுக்கு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டேன், போடலைன்னு சொன்னால் நாளைக்கு சாமி கண்ணை குத்திடும் அப்படிங்கிற அந்த பயம். அதனால் இவங்க டிஎம்கே இன்னும் இப்படியே தான் இருக்கும். இது போக போக உங்களுக்கு என்ன ஆக போகிறது அப்படின்னா ஹிந்து கன்சாலிடேஷன் அதிகமாக போகிறது. டிஎம்கேனுடைய சரிவு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 10 ஆண்டுகள் பாஜகவின் நிர்வாகியாகவும் இல்லை உறுப்பினராகவும் அந்த இடத்துல இருந்திருக்கணும் தலைவர் பதவிக்கு போட்டியிடுபவர்கள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இது எவ்வளவு நாட்களாக இந்த ஒரு தகுதி வேண்டும் அப்படிங்கிறது வந்திருக்கு சார்? இல்லை இது பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் போட்டி நடக்கிறது. இதுக்கு முன்னாலலாம் அவங்களே நாமினேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ ராஜீவ் சந்திரசேகர் நாமினேட் பண்ணலையா, அவர் என்ன 10 ஆண்டுகளாக இருந்திருக்கிறாரு, 3 பருவங்கள் ஆக்டிவ் மெம்பராக இருந்தார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவதுங்க விருப்ப தேர்வுங்கிறது ஒன்று, தேர்தல் முறையாக தேர்ந்தெடுக்கப்படுறது ஒன்று, விருப்ப தேர்வு அப்படிங்கிறது ஒன்று. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கூட மாவட்ட செயலாளர்களை கூட இந்த ட்ரிப்பு பல இடங்களில் தேர்வு செஞ்ச பிறகு கூட அவன் 46 வாங்கினான், இவன் 42 வாங்கினான், அவன் தான் வந்து தலைவராக வரணும். ஆனால் 2 பேரையுமே போடாமல் உங்களை போட்டுட்டு வாங்க வச்சுங்க, அது விருப்ப தேர்வு தான்.
ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல யாரை போட்டால் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னுட்டு. ஆனால் உங்களுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னாலும் கூட அவங்க தகுதியை மீறி, அதாவது தகுதி இல்லாதவர்களை கூட அந்த பதவியில் போடுறதுக்கான அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது. அதனால தான் அண்ணாமலை முதலே வந்திருந்தார். ஆனால் இந்த ட்ரிப் அவங்க என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலையை வேணும்னே சைட்லைன் பண்ணுறாங்க. ஏன் சைட்லைன் பண்ணுறாங்க தெரியுமா? அண்ணாமலை மட்டம் தட்டுற கிடையாது. இங்கே எல்லாரும் அதான் கொதிச்சு போயிருக்கிறாங்க. எல்லாரும் மெயில் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையகத்துக்கு. எனக்கு வேற வந்தது அது, நீயும் போடுனாங்க. நான் போடலை. ஏன்னா அண்ணாமலையை எப்படி உபயோகம் பண்ணணும் அப்படிங்கிறது கட்சி தலைமைக்கு நல்லாவே தெரியும். நம்மளுக்கெல்லாம் ஓகே, இவங்களுக்கெல்லாம் அண்ணாமலை அப்படிங்கிறது ஒரு அடுத்த விட்டு பையன் மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அவங்க வேறே மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து இவருடைய திறமை, இவருடைய பேச்சாற்றல், இவருடைய அந்த கேள்விகளை எதிர்கொள்ளும் அந்த ஃப்ளூயன்சி, அந்த அறிவாற்றல், என்ன அழகாக அவர் பேசுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை வேறு ரேஞ்சுக்கு தான் கொண்டு போகணுங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சுருக்கிறதுக்கு விரும்பலை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதனால் இந்த 3 பருவம் 10 ஆண்டுகள் நீங்கள் கேட்டது வந்து கரெக்டான கேள்வி தான். ஆனால் இதுதான் ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. இதில் இந்த 2 தகுதிகள் உள்ளவர்கள் கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. அவங்க வந்து அதில் வந்து யாருக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கிறதோ அவங்க வந்து மாநில தலைவராக வருவாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ரகசிய தகவல்கள். அமித்ஷா அவர்கள் 35 பாஜக நிர்வாகிகளை சந்திக்க போறதாக வந்து ஒரு தகவல் வந்துச்சு. அவருடன் சேர்ந்து இந்த பிரஸ் மீட்ல 7 நாற்காலிகள் போடப்பட்டிருக்கு. அந்த 7 நாற்காலிகள்ல யார் 7 நாற்காலிகள். நான் வந்து செல்விகிட்ட போய் கேட்டேன்னா அவர் கரெக்டாக ஜோதிடம் சொல்லி கொடுத்துருப்பாரு. யதார்த்த ஜோதிடர் செல்வி. பட்டு ஓகே, நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி நம்பர் 1. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் ரெட்டை இலைக்கு ஓனர். 2வது பாஜக தலைவர். அண்ணாமலையாகவும் இருக்கலாம் அல்லது வேறு யாராவது இருக்கலாம். இன்னைக்கு டேட்டில் வந்து அண்ணாமலை தான் ஆக்டிங்னா அண்ணாமலை இருப்பார். அப்புறமா அமமுக தலைவர் இருப்பார். அவர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிருக்கிறாங்க. அதனால அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் வேறு யாராவது வரலாம். வாசன் இருக்கலாம். நாலாச்சா? வாசன் கண்டிப்பாக இருப்பார். வாசன் இருப்பார். பிரேமலதா வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா அதற்கான தகவல்கள் எதுவுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. ஆனால் அவங்க வந்து சொல்லிருக்காங்க we want to meet you அப்படிங்கிற மாதிரி அவங்க டைம் கேட்டிருக்காங்க. இன் ஆல் ப்ராபபிலிட்டி அவங்களையும் இன்வைட் பண்ணாலும் பண்ணலாம். பாரிவேந்தர் இருக்கவே இருப்பார். 6வது பாரிவேந்தர். ஏன் காரணம் அப்படின்னா மற்ற இந்த சின்ன கட் ஜான் பாண்டியன் அவங்கெல்லாம் இருக்காங்களா, அந்த யாதவ் ஒருத்தர் இருந்தார், அவர் இப்போ உள்ளே போயிட்டார். அதாவது இந்த மோசடி வழக்கில் உள்ளே போயிட்டார். அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய அதில் அந்த குரூப்பில் வந்து இவர் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறார். இப்போதைக்கு பாரிவேந்தர் தான் இருக்கார். அதனால் பாரிவேந்தர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மோரோவர் பாரிவேந்தர் வந்து ஒரு பெரிய குடைவள்ளல், நிறைய பணம் வச்சுட்ருக்கிறாரு, நிறைய செலவு பண்ணுவார். அவரை வந்து கட்சி கண்டிப்பாக மற்ற இடங்களில் யூஸ் பண்ணிக்குவாங்கங்கிறது எனக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் அது இருக்குது. எனக்கு அது வரும். அதுக்கப்புறமா வந்து அடுத்தது பாமக தான். பாமக போது ஏன்னா இதுல இரட்டை, அதாவது உட்கட்சி பூசல் மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கட்சியிலிருந்து அவருடைய பதவி போயிடுச்சு. இதுக்கு மேல வந்து நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாயிருக்கு. பாமக பாஜகவோடு கூட்டணி வேண்டாம், திமுகவோடு உறவு வைத்துக் கொள்ள ரெடியாக இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இதுல எப்படி இவங்க வருவாங்க? ஆமா, ராமதாஸ் அவர்கள் தான். ஏன்னா இப்ப நானே ராஜா நானே மந்திரிங்கிறது ராமதாஸ் ஐயா அவர்கள் தானே சொல்றாங்க. அது என்ன அநியாயம் பாருங்க. நீங்க ஒரு ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்றது, நான் முதல்ல இருந்தே அதை வந்து ஜாதி கட்சின்னு தான் சொல்றேன். ஓகே, அது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு இதில் கூட்டணியில் இருந்தாலும் கூட நம்ம வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. தவறு பண்ணும்போது நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணத்தான் ஆகணும். அது வந்து பாருங்க, அந்த காலத்துலேருந்தே ஜாதி கட்சியாகத்தான் தொடங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஜாதி கட்சியாகத்தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஜாதி கட்சியாகத்தான் தொடர போகிறது. என்னதான் அன்புமணி ராமதாஸ் வந்து கட்சி பெயரை மாற்றலாம், மற்றவர்களுடைய ஏற்பு நம்மளுக்கு வேணும், அதாவது நம்ம வன்னியர்கள் மட்டுமே இல்லாமல் மற்றவர்களும் ஜாதி கட்சியில் இணையணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணினாலும் கூட அது ஒரு ஜாதி கட்சி மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. 2வது என்ன, அவர் என்ன சொல்கிறாரு, தேர்தல் கூட்டணி தான் பற்றி பொதுக்குழு டிசைட் பண்ணும் அப்படின்றாரு. ஆனால் மைக் எடுத்துட்டு நான் தான் என்றிலிருந்து தலைவர் அப்படிங்கிறாரு. என்னங்க இது, ஒரு ஜனநாயகமே வேண்டாமா?
அதாவது நான் தான் கட்சி ஆரம்பித்தேன், நான் தான் தலைவராக இருக்க போகிறேன், அன்புமணி வேணும்னா செயல் தலைவராக இருக்கட்டும், யாருக்கு விருப்பம் இல்லையோ எந்திரிச்சு போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் சொல்கிறத தான் நீங்கள் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட டிஎம்கே மாதிரி ஆகிப்போச்சு. அது ஜஸ்ட் டிஎம்கே தான். அதாவது எந்த விதமான ஜனநாயக கட்டமைப்பு, ஆனால் பேருக்கு மட்டும் வந்து பொதுக்குழு கூட்டி நாங்கள் வந்து தேர்தல் கூட்டணி பற்றி முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னால், தேர்தல் கூட்டணி முடிவெடுக்கிறதுக்கு இப்போ பொதுக்குழு, ஆனால் தலைவர் பற்றி முடிவெடுக்கிறதுக்கு அது அவங்க வேண்டாமா? அட்லீஸ்ட் ஏடிஎம்கேல இன்னும் அவங்க பொதுக்குழு வச்சிருக்கிறாங்க. பொதுக்குழு கூட்டித்தான் தீர்மானம் நிறைவேற்றித்தான் வந்து ஓபிஎஸ் தள்ளப்பட்டார், இவர் வந்து பொதுச் செயலாளராக மாறினார். அந்த அளவுக்கு கூட ஒரு ஜனநாயக மரபை கடைபிடிக்காம நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன கட்சி நடத்துறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, இவங்க எப்படி இங்க பாஜகவோட பிரஸ் மீட்டுக்கு வருவாங்க? பாஜகவோட பிரஸ் கூட்டணியில இருக்காங்க, ஏன் வரக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். ராமதாஸ் நீங்க சொல்றதுல பாருங்க, ராமதாஸ் வந்து டிஎம்கே கூட போகலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, போறதுக்கான விருப்பத்தை தெரிவிக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, நானும் நிறைய பேர் சொல்றாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய விருப்பத்தை கரெக்டா ஓப்பனா வெளியில சொல்லவே கிடையாது. ஆனா இவர் சொல்றாரு ஏடிஎம்கேக்கு கூட போகலாம், இவர் சொல்றாரு பாஜக கூட போகலாம். இப்போ பாஜகவும் ஏடிஎம்கேயும் ஒரே மேடையில் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க இங்கே தானே வந்தாகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆர்குமெண்ட். ஓகே, அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி டிஎம்கேக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, கட்சி நாளைக்கு உடையத்தான் போகுது. ஏன்னா இன்னைக்கு வந்து 90% மேலே அன்புமணி பின்னால் தான் போகிறாங்களே தவிர பெரியவர் பின்னால் யாருமே போகலை. பெரியவர் பின்னால் இருக்கிறவங்கலாம் அந்த காலத்தில் அவரோட பயணித்தவங்க, ரொம்ப லாயலாக இருக்கிறவங்க, வயசானவங்க. ஆனால் இளையத்தில் இவர் என்ன பேசுகிறார் மேடம், இளைய சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக நானே தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன், எல்லாவற்றையும் சொல்ல முடியாது, நிறைய காரணங்கள் இருக்கு, சொல்ல முடியாது. என்ன காரணம் நான் சொல்லட்டுமா? அறக்கட்டளை ஏக்கச்சக்கமா ஊர் முழுக்க சொத்து சேர்த்து இந்த அறக்கட்டளையில் போட்டு வச்சிருக்கிறாரு. குடும்பத்தில் பொண்ணுங்க மாப்பிள்ளைங்க, பொண்ணுங்களுக்கு தெரியும் இல்லை இதில் வரும் நம்மளுக்கு வருமானம், நம்மள்ட்ட பங்கு இருக்குன்ட்டு. அப்புறம் மாப்பிள்ளைங்களும் கேட்கத்தான் செய்வாங்க, மாப்பிள்ளைங்களோட பசங்களும் கேட்கத்தான் செய்வாங்க, பொண்ணுங்களோட பசங்களும் கேட்கத்தான் செய்வாங்க, இவரும் கேட்கத்தான் செய்கிறாரு. அதுக்காக தான் சும்மா நீங்கள் வந்து குடும்பத்துலேருந்தே நீங்கள் வந்து யாராவது பரசுராமன் முகுந்தனை சேர்த்து விட்டீங்க, அப்புறமா இவர் தமிழ் தென்றல் சேர்த்து விட்டீங்க, இது மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால தான் இவர் என்ன பண்ணார், சௌமியா அன்புமணி நிறுத்தி வச்சார். அதுக்கு அது பெரியவருக்கு பிடிக்கல. இந்த மாதிரி அதாவது ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் கட்சி இருக்கணும், அந்த குடும்பமே கட்சி. அண்டு இந்த அறக்கட்டளையில் எக்கச்சக்கமாக சொத்து, இந்த சொத்தெல்லாம் எப்படி காப்பாற்றணும்? ஆக்சுவலி இந்த கட்சி நடக்கிறது வந்து வன்னியர்களுடைய மேம்பாட்டுக்காக கிடையாது, வன்னியர்களுடைய நலத்துக்காக கிடையாது, தமிழ்நாட்டில் மற்ற ஜாதி மதத்தினருடைய எந்த நன்மைக்கும் கிடையாது. இந்த கட்சி நடக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமோ, அவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றணும், அவ்வளோதான். ஏன்னா நான் வந்து அந்த பாலிடிக்ஸ்லேருந்து இறங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் இவங்க யார் டிஎம்கேக்காரங்க அந்த அறக்கட்டளை உடைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி அறக்கட்டளை உடைக்கிறதுக்கு எல்லா காரணமும் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. அது வந்து 2 கேஸ் போட்டாச்சு சொன்னால் நின்று போய்டும் எல்லாமே. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கே அவங்க மேலே கை வைக்கல. ஏன் கை வைக்கலன்னா இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால. அதனால தான் அவர் வந்து திருப்பியும் ப்ராபபிளி ராமதாஸ் நினைக்கலாம் இல்லையா, 2026 டிஎம்கே செகண்ட் டைம் சரித்திரத்திலேயே முதல் முறையாக 2வது முறை தேர்தல் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலாம், உதயநிதி முதல்வராகலாம் அப்படின்னா நம்ம இப்போவே அவங்களோட போய் நம்ம அறக்கட்டளையை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவர் நினச்சிக்கலாம் இல்லையா. எனக்கெனோ இந்த கட்சி அவங்க நடத்துகிற காரணமே அந்த சொத்து சமாச்சாரம் தான். குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட சொத்து பாகப்பிரிவினை ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ பொலிட்டிக்கலி வெடிச்சுக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அன்புமணி ராமதாஸுக்கு இன்னும் வயசு இருக்குது, அவருக்கு இன்னும் 20 வருஷம் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். அவருக்கு வந்து ஆம்பிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ட்ரிப்பு அவருக்கு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறதும் தெரியல, அதாவது ஏடிஎம்கே சைட்லேருந்து ஹெல்ப் கிடைக்குமா அப்படிங்கிறதும் தெரியல. பாரதிய ஜனதா கட்சி ஹெல்ப் பண்ணாது. பாரதிய ஜனதா கட்சி வந்து அவரை வந்து வேற்று மாநிலங்களில் நிறுத்தி ராஜ்யசபா உறுப்பினராக மாற்றுறதுக்கான அளவுக்கு இன்னைக்கு இந்த கட்சியில் தம் கிடையாது. அவங்களுக்கு வந்து 7-8% சீமான் மாதிரி ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்க பாஜக இறங்கி வருவாங்க.
ஆனால் அந்த ஒரு வாய்ப்பும் அவருக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அன்புமணி ராமதாஸுக்கு என்ன தோன்றது, டெல்லியில் அவங்க வந்து திருப்பியும் ஆட்சியில் வருவாங்க. 29லேயும் மோடி ஆட்சி தான். மோடி போனதுக்கப்புறமா அமித்ஷாவோ யோகியோ ஆதித்யநாத்தோ வந்துடுவாங்க, நம்ம அதில் இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. இட் இஸ் கரெக்ட். ஏன்னா என்னுடைய எதிர்காலத்தை தான் நான் பார்த்துட்டு இருக்க முடியும். அப்பாவுடைய விருப்பு வெறுப்புகள் என்னுடைய வெறுப்புகளுக்கும் முரண்பாடு இருக்குன்னு சொன்னோன்னா நான் தனியாக போகிறதா நல்லது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. கண்டிப்பாக இந்த கட்சி கொஞ்ச நாளில் உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அன்புமணி இந்த பக்கம் வந்துடுவார். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு அன்புமணி அங்கே வந்து உட்காருவார். அடுத்தது சீமான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்களே சார். 80 சீட்டு கேட்டதாகவும் சீமான் வந்து சீமானுடைய மனசுல மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். முதல்ல வந்து ராமசாமி நாயக்கரை பத்தி என்னென்னலாம் பேசிட்டு இருந்தாரு, இப்போ என்னெல்லாம் பேசுறாருன்னு பாருங்க. இது வந்து காலத்தின் கட்டாயம். அதாவது அவருடைய ரியலைசேஷன் வர நத்திங் ராங் இன் தட். நம்ம உங்களை பற்றி எனக்கு வந்து ஒரு தவறான புரிதல் இருந்தது, உங்களோட பழகின அப்புறமா எனக்கு தெரிஞ்சது, ஐயோ உங்களோட நல்லவர் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி என் மனசில் நினைக்கலாம். நான் நினச்சிக்கலாம், என்னுடைய மனம் மாற முடியும். அதனால் அது மாதிரி தான் அவர் மாற்றிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி அவருக்கு எதிர்காலம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு வந்து பாருங்கள் எக்கச்சக்கமான ஒரு மன உளைச்சலில் இருக்கிறாரு. தம்பின்னு அவர் சொன்னார், அண்ணன்னு விஜய் சொன்னார். விஜய் கட்சி தொடங்கின உடனே நிறைய பேர் இங்கேருந்து அங்கே பிடிங்கிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 15 மாவட்டங்கள், எலக்ட்ரல் மாவட்டங்களில் இவங்களுடைய தொண்டர்கள்லாம் அங்கே போயிட்டாங்க. அவருக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு தலைவர் கூட, சாட்டை முருகனை தவிர ஒரு தலைவர் கூட கட்சியில் தொடர்ந்து பயணிக்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய வேட்பாளர்களை தான் தேட வேண்டியதாக இருக்குது. வேட்பாளர்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு அவருக்கு முடியறதில்லை. என்னதான் வந்து ஃபாரின்லேருந்து கிறிஸ்தவ மணியெல்லாம் கிறிஸ்தவ பணமெல்லாம் வந்தாலும், பாதிரிகள் பணம் வந்தாலும் கூட, மற்ற வகைகளில் பணங்கள் வந்தாலும் கூட, இந்த வேட்பாளர்கள் தங்களுடைய சொத்துக்களெல்லாம் விற்று தான் தேர்தலுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கிறதுனால அவருடைய கட்சியில் வந்து தொடர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. எப்படி வந்து எம்ஜிஆர் காலத்தில் ஏடிஎம்கேல இருந்தவங்க, ஜெயலலிதா காலத்தில் இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கும் தொடர்ச்சியாக நல்ல இருக்காங்களோ, எப்படி டிஎம்கே காலத்தில், அண்ணாதுரை காலத்தில், கருணாநிதி காலத்தில் இருந்தவங்கலாம் இன்றைக்கும் அங்கேயே இருக்காங்களோ, அதே மாதிரி இவருடைய கட்சியில் அந்த இது கண்டினியூ ஆக மாட்டேங்கிறது. தலைமுறையாக கண்டினியூ ஆகலை. அதனால அவருடைய எதிர்காலம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த 8% என்னால் ரீட்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஓகே, ரீட்டைன் பண்ணினேன் அப்படின்னாலும் கூட நாளைக்கு என்ன எதிர்காலம்? என்னால் ஒரு எம்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ண முடியலையே. அதனால தான் அவரை வந்து இப்போ கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக அவரை கன்வின்ஸ் பண்ண முடியும். அதனால தான் அவர் ரெண்டு ட்ரிப்பு மேடையில் வந்துட்டார். அண்ணாமலை கூட 2 ட்ரிப்பு நரேந்திர மோடி புகழவும் ஆரம்பிச்சிட்டாரு. ப்ராபப்ளி அவர் இன்னும் கொஞ்ச நாளில் ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு அங்கமாக மாறிடுவார், அல்லது தனியாக இருந்து தொகுதி உடன்பாடுங்க பண்ணிக்கலாம். இப்போ பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சா அதிமுக படுகொலையில விழுறத வந்து யாருனாலையும் தடுக்க முடியாதுன்னு திரும்ப அவர்கள் வந்து வெளிப்படையான ஒரு பேச்சுக்களை வந்து வச்சிருக்காரு. இல்லை, அது என்ன ஒரு ஏமாற்றத்தின் வெளிப்பாடு அது. இல்ல, ஆனா அவர் தான் சொல்லியிருக்காரு, இலவு காத்த கிளி மாதிரி வந்து காத்துக்கிட்டே இருக்காதீங்க, நாங்க உங்களோட கூட்டணி வருவோம் அப்படின்னு அதிமுகவுக்கு வந்து மறைமுகமா தகவல் சொல்லியிருக்காரு. அது அவரை பத்தி அவரே சொல்லிக்கிறாரு. ஏடிஎம்கே வந்து இவர் வருவாருலாம் வெயிட் பண்ணிட்டு இல்லை. ஏடிஎம்கே கண்டிப்பாக வெயிட் பண்ணல, விஜய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் பற்றி சொல்லுங்க. இவருக்கும் விஜய் கூட தான் போகணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பியும் 10 சீட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் விஜய் கட்சிக்கு போனீங்கன்னா 25 சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். மோரோவர் விஜய் வந்து அது என்னது, ராமசாமி நாயக்கரனுடைய ஒரு இதுதான் அவரை ஒரு முக்கியமான வழிகாட்டியாக அவர் பார்க்குறாரு. பல்வேறு விஷயங்களில் டிஎம்கேவும் விஜயும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. அதாவது டிஎம்கே பார்த்தா விஜய் பார்க்க வேண்டாம், விஜய் கட்சியை பார்க்கலன்னா டிஎம்கே பார்க்க வேண்டாம். இப்போ டிஎம்கேல வந்து இவருக்கு வந்து மன கஷ்டம் ரொம்ப அதிகமான காரணம் வந்து இவங்க வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. என்னதான் பானை சின்னத்துலேயே வந்து போட்டி போட விட மாட்டேங்கிறாங்களே. 4 இடத்துல தான் போட்டி போட முடிஞ்சது, 2 இடத்துல வந்து டிஎம்கே சின்னத்தில் தான் போட்டி போட வேண்டியதாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் மது ஒழிப்பு மாநாடு பண்ணாங்க, அதுலேயும் வந்து இவங்க வந்து காலேஜ் விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணினாலும் இவரால் ஒண்ணுமே பண்ண முடியல, வெறுத்து போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த வெறுப்பினுடைய உச்சத்துல இருக்கிறாரு. அதனால என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்களேன்,
இந்துக்களை சீண்டாதீர்கள், அதிகமாக சீண்டாதீர்கள், சீண்டுங்க ஆனால் அதிகமாக சீண்டாதீங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஏடிஎம்கே பக்கம் பாஜக பக்கம் போயிடுறாங்க. டிஎம்கேலேருந்து நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டிஎம்கேலேருந்து மானமுள்ள இந்துக்கள் டிஎம்கேலேருந்து வெளில போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் கண்கூட பார்க்குறாரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் பாருங்க, பொன்முடி இந்த மாதிரி பேசி திருப்பியும் காரியத்தை கெடுத்துவிட்டாரு. ஸ்டாலினுக்கு தூங்கவே முடியாது. முதல்வருக்கு இந்த கண்டிஷனால தூங்க முடியாமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அவருக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவருக்கு இறைவன் தான் ஆரோக்கியம் கொடுக்கணும். அதாவது இந்த நாமம் போடுறது, பட்டை போடுற அந்த இறைவன் இருக்கான் இல்லையா, அந்த இறைவன் தான் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு ஆரோக்கியத்தை. இவ்வளவு சர்ச்சைகள் வந்து திமுகவில் வந்து போயிட்டு இருக்கு. உதயநிதியை காணவே இல்லையே சார். அசோக்குமார 2 வருஷமா தேடினாங்க. அசோக்குமார 2 வருஷமா காணோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆஜராயிருக்காரு 9ஆம் தேதி. ஆனா உதயநிதியை காணோம்னு இப்ப எத்தனை ஃபோர்ஸ் படையை வந்து அனுப்பியிருக்காங்க? வந்து அசோக்குமார காண போயிட்டாரு 2 வருஷம். சரி, அண்ணாமலை போறாரு அப்படிங்கறதுனால அவர் வந்துட்டாரு. அண்ணாமலை போறாருன்னு அவர் வந்துட்டாருன்னு கூட வச்சுக்கலாம். இப்ப உதயநிதியை காணோமே சார். அச்சா, அண்ணாமலை போறாரு. ஓகேப்பா, சூப்பர்மா, சூப்பர். ஆனால் உதயநிதி ரொம்ப நாளாவே காணும். அன்றைக்கி வந்து என்னுடைய துணை முதல்வர், மாண்புமிகு துணை முதல்வர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு துண்டு சீட்டு வச்சுட்டு படித்தார். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? முதல்வர் ஏன் உங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல தெரியாத வாயால்? இல்லை, அடுத்த நாள் வந்துட்டாரு. இல்லை, ஓகே, நான் துண்டு சீட்டு விவரம் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து படிக்கணுமா மேடம்? ஏன் துணை முதல்வருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் முடிஞ்சுது. இது வந்து படிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, முதல்வருடைய அந்த சிந்திக்கும் திறன் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸ் மேட்டர் மேடம். அவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் சார், துணை முதல்வர். அல்ல, அது என்ன படித்தது தெரியாதுங்கிறீங்களா? அவர் பையன் இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியலங்கிற. இல்லை இல்லை இல்லை, அவர் தான் அம்மா எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறீங்க. சரி, ஓகே. நோ, உதயநிதி வந்து உதயநிதிக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, கட்சியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் உதயநிதி வாஸ் வெரி ஹாப்பி. நேரு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த ஆமாம், சீனியர் பீப்புள், அதாவது நம்ம ரஜினிகாந்த் சொன்னார் இல்லையா, ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க, நீங்களாம் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா துரைமுருகனை. அதே மாதிரி துரைமுருகன், பொன்முடி, ஐ பெரியசாமி, இந்த மாதிரி வயசான KKSR ராமச்சந்திரன், இந்த மாதிரி வயசானவங்கள்லாம், ஈவன் ஏவாவேலு இன்னும் வேலைக்கு வரக்கூடியவர் தான், இவங்கெல்லாம் வந்து வெளியேறிட்டாங்கன்னு சொன்னோன்னா கட்சி கம்ப்ளீட்டாக நம்ம கட்டுப்பாட்டில் வந்துடும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு உதயநிதி. பட் இப்போ திடீர்னு அவர் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டார், சாமியார் ஆகிட்டார். ஏன்னா சனாதனம் பற்றி பேசின அந்த பிரச்சனையே இன்னும் முடியாமல் இருக்கும்போது அதனுடைய விளைவுகள் நீங்கள் வந்து 2 இடத்துல பார்த்துருக்கீங்க. சென்னிமலை முருகன் கோவிலில் பார்த்துருக்கீங்க, ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. அதை தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தில் இன்னொரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. நாளைக்கு வந்து இந்த பொன்முடி சமாச்சாரம் எவ்வளோ பயங்கரமாக வெடிக்க போகிறதுங்கிறது யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக இது வந்து பயங்கரமான போராட்டம் நடக்க போகிறது. டிஎம்கே விட்டுட்டு நிறைய பேர் ஓடி போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதில் யாராவது வெளியே வந்துட்டோம்னு சொன்னால், நீங்கள் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, உடனே மைக் எடுத்துகிட்டு போயிட்டு பொன்முடி இப்படி பேசினாரே அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் கேட்காம விட்டுருவீங்களா? உடனே அவர் ஓடி போயிடுவார். அண்ணாமலை இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஓடி போயிடுவார். தொகுதி மறுவரை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஓடி போயிடுவார். தெரிஞ்சால் தானே பேச முடியும், தெரியாமல் நம்ம எப்படி பேச முடியும்? இந்த மாதிரி நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால தான் ப்ராபப்ளி கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அல்லது முதல்வர் தந்தை எவருக்கோ அட்வைஸ் பண்ணுறலாம், கொஞ்சம் நேரம் வாய மூடின்றடா, இந்த தமிழ்தாய் வாழ்த்து மாதிரி ஆகிட போகிறது. தமிழ்தாய் வாழ்த்து தெரியும் இல்லையா? டிடி பொதிகையில் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடி ஏதோ 2 லைன் கட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே ஆஹா அப்படி இப்படின்னு குதிச்சாங்க. ஆளுநர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆளுநர் விருந்தினராக வராங்க, அவர் எப்படி ரெஸ்பான்சிபிள் ஆக முடியும்? இது முடிஞ்ச கையோட கர்மா ஸ்ட்ரைக்ஸ் பேக் அப்படிம்பாங்க. அதாவது நீங்கள் பண்ணுற கர்மம் உங்களுக்கு தான் வந்து தலையில் வந்து விடியும். அது எப்படி விடிஞ்சுது அப்படின்னா, துணை முதல்வர் ஒரு இதுக்கு போகிறாரு, அங்கே தமிழ்தாய் வாழ்த்து பாடவே தெரியல. அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு அவர் சொல்கிறாரு இதெல்லாம் ஊதி பெருசாக்கிறாதீங்கப்பா அப்படின்ட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா முதல்வர் வந்து கோயம்புத்தூருக்கு போகிறாரு, தெற்கு மாவட்டத்தில் போகிறாரு, அங்கே தமிழ்தாய் வாழ்த்தை வேண்டான்னு விட்டுவிட்டாரு. தமிழ்தாய் வாழ்த்து பாடி அதில் ஏதாவது சொதப்பி, ஏன்னா தமிழ்னுக்கே தமிழ்தாய் வாழ்த்து பாட தெரியாது.
இவர் பாடுவார், ஆரன்றி ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாடிடுவார். ஆனால் தமிழனுக்கு தமிழ் தாய் வாழ்த்து தெரியாது, எனக்கு தெரியும். அதனால் இவங்க ஏதாவது சொதப்பிட்டாங்கன்னு சொன்னால் இதை வச்சு ஊதி பெருசாக்கிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயத்தினால எதுக்கு சொல்ல வரேன், இது மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக அடங்கியிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ கூட்டணி, இப்போ பாஜக அதிமுக கூட்டணி உறுதி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நாம் ஆட்சி இழக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 10 மாதத்தில் எவ்வளோ லூட்டி அடிக்க முடியுமோ அடிச்சுக்கிட்டு நம்ம இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு ஏற்கனவே சொத்து சேர்த்து வச்சாச்சு. தலைமுறைக்கு சொத்து சேர்க்கல, ஒரு யுகத்துக்கே அவங்க சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க. ஒரு யுகம் சொன்னோன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வருஷம் அப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோ வருஷத்துக்கு சொத்து சேர்த்து வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து வச்சுட்டோம்னா அடுத்த யுகத்துக்கும் சௌகரியமாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்க. அதனால இப்போ கொஞ்சம் இந்த தாழியை உடைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால சைலண்டாக இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இன்னும் அவரை தான் பேச போய் திருப்பியும் திருமாவளவன் நான் மனம் நொந்து போய்விட்டேன் அப்படின்னு திருப்பியும் வேற எங்கேயும் போயிட்டா கஷ்டம். அந்த மாதிரியான பல்வேறு காரணங்கள்னால உதயநிதி இப்போ சைலண்டாக இருக்கார்.